our channel Learn Easy Cooking. இப்போ நாம பார்க்க போறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. அது என்னன்னா பூரியும் ஒயிட் குருமாவும். பூரி பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? அதுக்கு நாம பொதுவா கிழங்கு தான் வைப்போம். அது ரொம்பவே போர் அடிக்கும். ஸோ கொஞ்சம் யூனிக்கா ஒரு குருமா பண்ணலாம் வாங்க. இது பூரி சப்பாத்திக்கு சூப்பர் காம்பினேஷனுங்க. இப்போ பூரி செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். மைதா மாவு, உப்பு, எண்ணெய். அடுத்து குருமா செய்ய தேவையான பொருட்கள். குருமா தாளிப்புக்கு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, கல்பாசி. அடுத்து மசாலா அரைக்க தேவையான பொருட்கள்: தேங்காய், பச்சை மிளகா, மல்லி, சோம்பு, பட்டை, கிராம்பு, கசகசா. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி. இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி தாளிக்க கொடுத்த பொருட்கள் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயமும் சேர்த்து வதக்குங்க. வதங்கின உடனே நாம் அரைச்சி வச்சிருக்கோம்ல மசாலா விழுது, அந்த மசாலா விழுது, கொத்தமல்லி, தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சாதாங்க நல்லா டேஸ்டா இருக்கும். இதுல நீங்க விருப்பப்பட்டா கொஞ்சம் வேக வச்ச பட்டாணியும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான சுவையான ஒயிட் குருமா தயாருங்க. அடுத்து பூரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை ஒரு கடாயில் சூடு பண்ணி அதை நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவில் சேர்த்து ஒரு ஸ்பூனில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. செய்யும் போது உப்பு நேரடியாக சேர்க்காம ஒரு டம்ளரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த உப்பை நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ அந்த தண்ணியை தான் மாவு பிசையும் போது சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் அப்பப்போ சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. கெட்டியாக தாங்க மாவு இருக்கணும், நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. அடுத்து பிசைஞ்ச மாவை மினிமம் ஒரு 1/2 hour ஆகுது அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ½ hour அப்புறமா அதை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா தேய்ச்சி எடுக்கணும். மாவு தேய்க்கும் போது ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் தடியாகவும் இல்லாமல் மீடியமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பூரி பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி
ரொம்ப சூடாகவும் இல்லாமல் மிதமான தீயில வச்சு ஒவ்வொரு பூரியாக சுட்டு எடுங்க. பூரி சுடும் போது அது தீ வந்து ஹை ஃப்ளேம்ல இருக்கக்கூடாது, சிம்லையும் இருக்கக்கூடாது, மீடியம்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்பவே மொறுமொறுப்பான பூரியும் தயார். இதை நீங்க நாம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிற ஒயிட் குருமாவோட சர்வ் பண்ணுங்க. எல்லாரும் கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஒரு ஃப்ரீ டேஸ்ல இது ரெண்டையும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புறேன். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.